இல்லை ஈசானியத்தில் படிக்கட்டு போட்டிங்க, உடனே ஈசானியத்தில் படிக்கட்டு போட்டோன்னே அந்த குடும்பத் தலைவருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா பாதிப்பு வரும். நீங்கள் உடனே வரும்னு நினைக்காதீங்க. கடகம், சிம்ம, கன்னி, துலாம் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்தை அதிபதியும் சுக்கிரனே, பாதகாதிபதியும் சுக்கிரனே. 4, 9 கூடையனுடைய சுக்கிரனுடைய புத்தி நடக்குது. ஏன் வீட்டில் இந்த டைமில் பிரச்சனை நடக்கணும்? இப்போ அடுத்தது வந்து ஒரு 20 நிமிடம் மட்டும் நம்மளுடைய நிறைவு பேச்சு. ஜோதிடத்தையும் இந்த வாஸ்தையும் கரெக்டாக இணைச்சி நம்ம எப்படி ஒரு நடைமுறையில் கண்டறிஞ்ச விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த ஜோதிடம், வாஸ்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடாக எங்கிட்ட கேள்விகள் கேட்கலாங்கிறவங்க தாராளமாக கேட்கலாம். நானே கேட்டுட்டுப்பா. சரி, ஐயா கேட்டு ஐயா அது நிறையா நம்ம சரி இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா, செட் ஆயிருங்க. அந்த வீடியோவில் போட்டிருக்கிறதே கரெக்டாக வாஸ்துப்படி தாங்க ஐயா போட்டிருக்கிறேன் நான். சரிங்க ஐயா, நம்ம அதை பேசலாங்க ஐயா. என்னுடைய சந்தேகங்களே அப்படியே உங்களுடைய வரிசையாக நான் சொல்லிடுறேன். ஐயா, புதுசாக ஒருத்தவங்க இடம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. இந்த வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம், அந்தஸ்துலாம் கொஞ்சம் பாதிப்படையுது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபேமிலியை சந்தித்தேன். அது ஐயா கிட்ட சொல்லி தான் அதுக்கு தீர்வு வாங்கணும். இது வந்து ஜோதிடத்தின் மூலியமாக அவங்களுக்கு நடந்திருக்கா, அல்லது வாஸ்துவின் மூலமாக நடந்திருக்கா, அல்லது ரெண்டும் மிங்கிள் பண்ணி இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது உங்களுடைய சார்பாக நான் கேட்குறேன். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படின்னா, வீடெல்லாம் பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். வலது காலை வச்சு தான் உள்ளே போகிறோம் இல்லையா? வலது காலை வச்சு உள்ளே போகிறோம். வெளியே வரும்போது எந்த காலை வச்சு? ஐயோ, இவர் ஐயாவுடைய கேள்வி ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்வி. இதுக்கு அடுத்த மாதம் பதில் சொல்லலாம். ஏன்னா சாப்பிட்ற வர நேரமாகி போச்சு. இது ஆனால் நல்லா சிந்திக்கிற மாதிரி கேள்வி தானே. வீட்டை விட்டு வெளியே போகிறதே எந்த நேரத்தில் போனால் என்ன, போகிற பொம்பளை சொல்லிட்டா போகுது. அது பாட்டு சொல்கிற எந்த காலை எட்டி வைக்குதோ அது கிடைக்கிற காலில் போயிடுது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்விகள் கேட்டாங்கன்னா, ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய குடும்ப தலைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கௌரவ குறைச்சல், மரியாதை இந்த மாதிரி இழப்பு ஏற்படுது. அது ஜோதிடத்தின் சார்பாகவா, இல்லை வாஸ்தோட ரிலேட்டடா, இல்லை எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு வந்து நான் ரீசண்டாக வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாஸ்து பார்த்த ஒரு கதையாகவே நம்ம பேசணும்னா, அதாவது அங்கே நடந்த சம்பவத்தை நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத சொன்னோம்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும், பதிஞ்சிரும் மனசில். அப்போ ஒரு வாஸ்து பார்க்குறது அப்படின்னா நீங்கள் வெறும் வாஸ்தை பார்த்து ஜெயிக்கவே முடியாதுன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஜோதிடமும் தெரியணும், வாஸ்துவும் தெரியணும், அந்த வீட்டுடைய தலைவாசல் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதாங்கிறது எல்லாம் 3ஐயும் ஒன்று சேர்த்து பார்த்தா தான் வீட்டில் மிஸ்டேக்கா, ஜாதகத்தில் மிஸ்டேக்கா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனுடைய விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ ஒரு வீட்டை போய் நம்ம பார்க்குறது எப்படி பார்ப்போம்னா, நான் நிறைய பதிவுகள் சொன்ன மாதிரி தான் இடத்துடைய டைரெக்ஷனை பார்ப்பேன், இடத்துக்கு பிரசன்னம் பார்ப்பேன், இடத்துடைய ஓனருடைய ஜாதகத்தை பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் கட்டின வீட்டை ஃபுல்லாக அளந்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் அதனுடைய தலைவாசல் எல்லாம், லெட்டின் டேங்கு, செப்டிக் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு இதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நான் உட்காருவேன் ஃபஸ்ட்டு. இதுக்கே எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். அப்போ நம்ம பார்த்தப்ப அவங்கக்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் முதல்ல என்னவா இருந்தாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகத்தில் அவங்க தலைவாசல் வச்சுருந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்தது அவர் என்ன பொசிஷன் இருந்தாருன்னு, அவருக்கு ஏன் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுச்சு, இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் லைனாக சொன்னால் தான் உங்களால் உள்வாங்க முடியும். புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுத்து போட்டு வச்சாச்சு. அந்த ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி நடக்குது. எப்பயுமே தசையை விட புத்திநாதனுக்கு வலிமை அதிகம். ஏன்னா தசாநாதன் வந்து பல வருடம். அப்போ நான் பல வருடத்தில் இது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா காரி துப்பி போடுவான் நம்மளை பார்த்து. 20 வருஷத்தில் நடக்கத்தாயா போகுது திருமணம், நீ என்னையா புதுசாக சொல்கிற. அப்போ புத்திநாதனுக்கு வலிமை அதிகம். அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்குறப்ப அந்த ஜாதகத்தில் அவங்க என்ன லக்கணம் அப்படின்னா கடக லக்கணம். நல்லா புரிஞ்சுக்கணும், கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு அவங்களுக்கு நடக்க புத்தி வந்து சுக்கிரனுடைய புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் மனசில் ஒன்று உள்வாங்கிக்கணும்.
அதே மாதிரி அந்த வீட்டை எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம அளந்து எல்லாம் தலைவாசல் எந்தெந்த கிரகத்தோட பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய புத்தி சுக்கிர புத்தி, அவங்க வீட்டுக்கு வச்சுருக்கக்கூடிய தலைவாசல் சுக்கிரனுடைய பகுதியில் தலைவாசல் வச்சுருக்காங்க. இதையும் நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கணும். நம்ம வீட்டை ஃபுல்லாக அளந்துட்டு ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோம், வீட்டை ஃபுல்லாக அளந்து வச்சுக்கிட்டோம், தலைவாசல் எந்த பகுதியில் இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டோம். உட்காந்து நம்ம பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் அப்படின்னா, முதல்ல அந்த வீட்டுடைய உரிமையாளர் என்ன தரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கணும். அவர் மிகப்பெரிய ஒரு கோயில் பொசிஷனில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தா, கோயிலுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய மனுஷன். இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அப்போ நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம். அவருக்கு நடக்கக்கூடிய புத்தி சுக்கிரனுடைய புத்தி, தலைவாசல் சுக்கிரனுடைய பகுதியில் தலைவாசல் வச்சுருக்காங்க. இப்போ எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வீடு கட்டணுன்னே ஒருத்தருக்கு சம்பவம் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒரு செப்டிக் டேங்கே போட்டிங்க, இல்லை ஈசானியத்தில் படிக்கட்டு போட்டிங்க, உடனே ஈசானியத்தில் படிக்கட்டு போட்டோன்னே அந்த குடும்பத் தலைவருக்கு பாதிப்பு வருமா அப்படின்னா பாதிப்பு வரும். நீங்கள் உடனே வரும்னு நினைக்காதீங்க. வடகிழக்கு உண்டான அதிபதி பகவான் யார் அப்படின்னா புதன் பகவான். அப்போ அவனுக்கு புதன் திசையோ புதன் புத்தியோ நடந்தால் தான் அந்த பிரச்சனை நடக்கும். நீங்கள் அதை மனசில் உள்வாங்கிட்டு இருக்கணும். எடுத்த உடனே நீங்கள் பாட்டுக்கு போன உடனே வடகிழக்கில் படிக்கட்டு இருக்குது பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிடவே கூடாது. சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். அப்போ அந்த இடத்த நம்ம சொல்கிறோம், நீங்கள் கோயில் பொறுப்பில் இருக்கிறீங்க. அது நான் எந்த பொறுப்புன்னு நான் சொல்லதில்லை, அது எது வேணுமாலும் இருக்கலாம். பொறுப்பு 9ஆம் இடமான கோயில் சார்ந்த பொறுப்பு. அப்போ நீங்கள் உங்கள் கோயில் சார்ந்த பொறுப்புகள் வரக்கூடிய எதையாச்சும் ஒரு பெண்கள் சார்ந்தவங்களை, ஏன் பெண்கள்னு சொல்கிறோம், நடக்கக்கூடிய புத்தி சுக்கிர புத்தி, பெண்கள் சார்ந்த ஒரு உறவுகள்கிட்ட ஏதாச்சும் ஒரு தவறான முறைகளில் நடந்து நீங்கள் நிச்சயம் ஒரு அசிங்கம் அவமானம் கேவலத்தை அடைஞ்சு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் அசிங்கத்தை அவமானத்தை அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க கண்ணில் தண்ணி கடன்னு கொட்டுது. இதை எப்படி சொன்னோம் அப்படிங்கிறதுனா நம்ம சொல்லலை, அந்த கிரகங்களுடைய தன்மைகளும் இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுது. ஏன்னா இந்த ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ரெண்டையும் உள்வாங்கி பேசினா மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக தான் நான் அந்த பதிவே சொல்லிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. அப்போ ஏன் நான் 9ஆம் இடத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் 9ஆம் இடம்னா குரு, கடவுள், கோயில் தான தர்மம், ஒரு அர்ச்சகர், அடுத்தது ஒரு தர்மகர்த்தா, இது எல்லாமே. அப்போ வீட்டுக்கு அவங்க சுக்கிரனோட பகுதியில் தலைவாசல் வச்சுருக்காங்க. நடக்கக்கூடிய புத்தி என்ன புத்தி, பாதகாதிபதியோட புத்தி. கடகம் சிம்ம கன்னி துலாம், 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்தை அதிபதியும் சுக்கிரனே, பாதகாதிபதியும் சுக்கிரனே, 4 9 கூடையனுடைய சுக்கிரனுடைய புத்தி நடக்குது. ஏன் வீட்டில் இந்த டைமில் பிரச்சனை நடக்கணும்? ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானமா வீடா? அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி சுக்கிர புத்தியா? தலைவாசல் எங்கே வச்சுருக்காங்க? வீட்டில் சுக்கிரனோட பகுதியிலேயே தலைவாசல் வச்சுருக்காங்க. அப்போ சுக்கிரனோட பகுதியில் உங்கள் வீட்டில் தலைவாசல் வச்சுருக்கிறீங்க, நடக்கக்கூடிய புத்தி சுக்கிரனோடைய புத்தி. அப்போ உங்கள் பொறுப்புகளில் பெண்கள் சார்ந்த அசிங்கத்தை அவமானத்தை கேவலத்தை அடைஞ்சு நீங்கள் பப்ளிசிட்டியில் அப்படியே நாஸ்தி ஆகிருக்குன்னு சொன்னேன். அவங்க அப்படியே கண்ணில் தண்ணி விட்டாங்க. ஏன் கௌரவ குறைச்சல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கௌரவ குறைச்சல் ஆகுதுன்ட்டு நீங்கள் உடனே தென்மேற்கு மூலையில் தெருக்குத்து வருது, வடமேற்கு மூலையில் தெருக்குத்து வருது, அதனால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் வருது அப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஜாதகத்தையும் வாஸ்தையும் தலைவாசலையும் 3 இணைச்சி பேசணும். அப்போ கடகலக்கணத்துக்கு சுக்கிர புத்தி நடக்குது, அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு. அவர் 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன், 4க்கும் 11 கூடியவன் பாதகாதிபதியோட புத்தி. அப்போ பெண்களால் அசிங்க அவமானத்தை அடைஞ்சார். அப்போ கௌரவ குறைச்சல் எப்படி வருது அப்படின்னா, உங்களோட நடக்கக்கூடிய புத்திநாதனுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் வரக்கூடிய தலைவாசலுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ நீங்கள் எப்பயுமே வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தலைவாசல் எந்த கிரகத்தோட பகுதியில் வேணும்னு வைக்கலாம். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம்னா இந்த 4ஆம் இடத்தை தான் பார்க்கணும். இந்த 4ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுப்பெற்று இருந்தால் தாங்க டக்குன்னு வீடு அமையும். நீங்கள் கேட்ட கேள்வி. ஏன்னா 4ஆம் இடம் வலுப்படுறதுன்னு என்ன, ஒரு லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் வீட்டுடைய அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகங்கள் முதல்ல வலுப்பட்டு இருக்கணும். இப்போ அந்த கிரகம் வலுப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? ஒன்று ஆட்சியாக இருக்கணும், இல்லை உச்சம் பெற்றிருக்கணும், இல்லை குரு பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும். அப்போ 4ஆம் பாவம் ஏதாவது ஒரு கர்ம நட்சத்திரத்தில், ஏற்கனவே காலையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, கர்ம நட்சத்திரம் உண்டு, அந்த கர்ம நட்சத்திரத்தில் இது விழுந்திருந்தால்
நிச்சயம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணாமல் வீடு அமையவே அமையாது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துடைய அதிபதி ஒருவேளை கர்ம நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு. அப்போ அந்த அசுவினி நட்சத்திரத்துடைய காரகம் என்னவோ அந்த காரகத்தை நிவர்த்தி செய்யாமல் உங்களுக்கு வீடு அமையாது. அப்போ அசுவினா யார்? அசுவினியோடைய தெய்வம் அப்படின்னாவே முதல்ல சித்தர்களோட வழிபாடு தான். அப்போ நீங்கள் வீடு கேட்கணும்னா எங்கே போய் கேட்கணும்னா சித்தரோடைய கோயிலில் போய் வழிபாடு பண்ணி கேட்கணும். சித்தரோடைய கோயிலில் போய் ஒரு கல்லுகளையெல்லாம் நீங்கள் எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க, கல்லுகளையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருப்பாங்க. மூட்டசாமிகளோட சமாதியில் போய் பார்த்தீங்கன்னா கல்லை அடுக்கி வச்சுருப்பாங்க. என்னென்னா எனக்கு வீடு சீக்கிரம் நடக்கணும்னு அந்த கல்லை அடுக்கி வைப்பாங்க. அது மாதிரி அசுவினி நட்சத்திரத்துலையோ இல்லை இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இது இருந்துட்டால் நீங்கள் சித்தர்களுடைய வழிபாட்டோடைய கோயிலில் போய் வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த கல்லை எடுத்து அடுக்கி வச்சிங்கன்னா மட்டும்தான் வீடு அமையுமே தவிர நிச்சயம் வீடு அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை. அப்போ ஜோதிடம் வேறு இல்லை, வாஸ்து வேறு இல்லை, ரெண்டையும் ஒன்றா இணைச்சி வாஸ்து பார்த்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர 100% தனிப்பட்ட ஒரு வாஸ்து நிபுணர் ஜெயிக்கவே முடியாது என்பது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகேங்களா?